அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலாவுடைய அருள் ஆசியோடு இன்றைய மகா சிந்தனையிலேயே அன்னையினுடைய தோற்றம் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அன்னை மகா பராசக்தியானவள் மகா பிரம்மாண்டமாக இந்த ஞானாக்னியிலிருந்து சிதக்னி குண்டம் என்று சொல்லக்கூடிய ஞானாக்னியிலிருந்து தோன்றியவள் என்பது பார்க்கிறோம். அப்போது அன்னையினுடைய தோற்றம் எப்படி இருக்கின்றது? அன்னை பராசக்தியானவள் ஆதிமகா பரமேஸ்வரியானவள் அகிலம் காக்கும் நாயகியானவள் எப்படி தோன்றினாள் என்பது பார்க்க இருக்கின்றோம். அவளுடைய உருவம் எப்படி இருக்கின்றதுன்னு பார்க்க இருக்கோம். அவளுடைய தோற்றம், அவளுடைய ரூபங்கள் எப்படி இருக்கு? அன்னை பராசக்தியினுடைய ரூபங்கள் என்று பார்க்கும்போது அவளுடைய உருவம் எப்படி இருக்குன்னாக்க ஸ்தூலம், சூக்கமோ, வாஷ்ணமாயன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்தூலம் என்றால் என்ன? ஸ்தூலம்னு என்ன சொல்லும் பொழுது அவள் நேரடியாக அப்படி கண், காது, மூக்கு, வாய் என்ற மனித ரூபத்திலும் தரிசனம் செய்யக்கூடிய, வழிபாடு செய்யக்கூடிய முறையில் இருக்கக்கூடியதான் அந்த ஸ்தூல முறைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சிலை வழிபாடுகள் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் ஸ்தூலம். அந்த சூக்கமம் என்று சொல்லக்கூடியது மந்திரங்கள், எந்திரங்கள், ஜோதி வழிபாடு, லிங்க வழிபாடு, இது மாதிரி உள்ளதெல்லாம் அந்த சூக்குமம்னு சொல்லுவோம். வாசனமாயங்கிறது ரூபமும் கிடையாது, அருரூபமும் கிடையாது, முழுமையாக தியானத்தின் ரூபமாக, அப்படி தியானத்தின் ரூபமாக வழிபடக்கூடியது. எந்த ஒரு உருவ வழிபாடு இல்லாமல் மனதில் உள்ளார்ந்த ஆற்றலிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஞானத்தின் மூலமாக, ஞான வழியாக, ஞானவார்த்தத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய இந்த வழிபாடே தான் சுவாசனமாயன்னு சொல்லுவோம். இந்த மகா ரிஷிகள், மகா ஞானிகள்லாம் செய்யக்கூடிய வழிபாடு தான் இந்த வாசனமாயம். நம்ம பண்ணுறதெல்லாம் ஸ்தூலம், சிலை வழிபாடு, சூக்கும வழிபாடு, யந்திர வழிபாடு, இந்த லிங்க வழிபாடு, மகாமேரு வச்சு வழிபடுவோம். இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? சூக்கும வழிபாடுன்னு சொல்லுவோம். அருரூபமாக அன்னையை வழிபடுதல். அருரூபமாக அன்னையை வழிபடுதல் தான் என்ன சொல்லுவோம்னாக்க இந்த சூக்கும வழிபாடு. ரூபமாக வழிபடுவதால் சிலை வழிபாடு, அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் செய்து வழிபடுவது, தீபமேற்றி வழிபடுவதெல்லாம் இந்த ரூப வழிபாடு. அப்படி இருக்கையிலே அப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன் எல்லாம் சேர்ந்து, தேவாதி தேவர்கள், ரிஷிகள், மகா முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து மகா யாகங்கள் ஒன்று நிகழ்த்துறாங்க. அப்படி மிக சிறந்த மகா யாகங்கள் நிகழ்த்தும் பொழுது அன்னையானவள் தோன்றவில்லை. அகிலம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய பராசக்தியானவள் தோன்ற வேண்டும், தீய வினைகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மகா யாகம் நிகழ்த்தப்படுகின்றது. அப்படி நிகழ்த்தப்படுகின்ற அந்த மகா யாகத்திலே அன்னை தோன்றவில்லை. அன்னை தோன்ற காரணத்தினால என்ன பண்ணுறாங்க? தேவாதி தேவர்கள்லாம் தன்னுடைய உடற்கூறுகள் எல்லாம் அறுத்து அந்த யாகத்திலே போடுறாங்க. அந்த தேவாதி தேவர்கள் உடற்கூறுகளை எல்லாம் அறுத்து போடும் பொழுதும் அப்பொழுதும் அன்னை பராசக்தியானவள் தோன்றவில்லை. சரி, தோன்றவில்லையே, என்ன பண்ணலாங்கிறதுக்காக தன்னையே இந்த யாகத்தில் போடுறாங்க. தன்னையே இந்த யாகத்திலே போடும் பொழுது அப்போதான் அன்னை பராசக்தியானவள் தோன்றுகின்றாள். அப்போது தன்னையே எப்படி போடுறாங்கன்னா, அது நான் என்ற அகந்தை, அதாவது அகந்தை மமதைன்னு சொல்லுவோம். அப்படி தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றது என்ன அர்த்தம்னாக்க, அப்படி நான் என்ற அகந்தை, நான் என்ற மமதையை முழுமையாக அகற்றும் பொழுது அப்போதான் ஞான வெளிப்பாடு தோன்றும். அப்போ நான் என்ற அகந்தையை முழுமையாக அகற்றினால் ஞானசக்தியானவள் வெளிப்படுவாள். அன்னை பராசக்தி அப்போதான் தோன்றாள். அதனால தான் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். எப்போதுனால் நான் என்ற அகந்தையை, நான் என்ற மமதையை முழுமையாக அகற்றி முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது அன்னை பராசக்தியானவள் தோன்றுவாள் என்று சொல்லுவோம். அப்போ நான் என்ற அகந்தையை முழுமையாக அகற்ற வேண்டும். அப்போது அன்னை தோன்றிய அந்த யாக குண்டத்திற்கு பேர் என்ன சொல்கிறாங்க? சிதக்னி குண்டம்னு சொல்கிறாங்க. அப்படி சிதக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள். அப்போது அன்னை தோன்றிய அந்த அக்னிக்கு பேர் ஞானாக்னி. அப்போ ஞானாக்னின்னா என்ன? அது அக்னிங்கிறது அந்த பொருளை என்னக்கூடிய முழுமையாக சாம்பலாக்கக்கூடியது, பொசுக்கக்கூடியது. அப்போது ஞானாக்னி என்பது தன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய, தன் மனதிலே இருக்கக்கூடிய அகந்தையும் தமோ குணத்தினுடைய இருளை முழுமையாக அழிக்கக்கூடியதுதான் இந்த ஞானாக்னி. இந்த ஞானாக்னி எப்படி பெற முடியும்னாக்க, அன்னை பராசக்தியினுடைய திருவடியை பணிந்து
முழுமையாக நான் என்ற அகந்தையை அகற்றி முழுமையாக சரணாகதியை அடைந்தால் அந்த ஞானாக்னியை பெற முடியும். அதுக்கு தான் இந்த இறை வழிபாடு சொல்லுவோம். அந்த இறை சிந்தனை நிலையிலே இருக்கக்கூடிய அப்படி இந்த மகா யாகத்தில் அன்னை பராசக்தியானவள் தோன்றுகின்றாள். அப்படி தோன்றக்கூடிய அன்னை பராசக்தியினுடைய லலிதா மகாதிரிபுர சுந்தரியுடைய தோற்றம் எப்படி இருக்கின்றது, அன்னை பராசக்தியினுடைய தோற்றம் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் உதிக்கின்ற செங்கதிற்கு ஒப்பாக சொல்லுகின்றார். அன்னை பராசக்தி எப்படி தோன்றுகின்றாலும் உதிக்கின்ற செங்கதிராக கதிரவனாக தோன்றுகின்றார். ஏன் உதிக்கின்ற செங்கதிராக சொல்லுகின்றோம்? அபிராமி பட்டர் கூட அழகா ஒரு பாடலில் சொல்லுவார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்க மலை துதிக்கின்ற மென்கடி மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுந்துணையே என்று பாடியிருப்பார். அப்போ உதிக்கின்ற செங்கதிருக்கு ஒப்பாக சொல்லக்கூடியவர் யாருன்னா அன்னை பராசக்தியை சொல்றோம். அப்போ உதிக்கின்ற சூரியன் எப்படி இருக்கும்? இருளை அகற்றி குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவராக உதிக்கின்ற சூரியன் இருக்கும். அப்போ உதிக்கின்ற சூரியனை நாம் தன்னுடைய கண்களாக பார்க்கலாம். சூரியன் எப்படி இருப்பாருன்னா அவருடைய சக்தி என்பது மிக பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி சூரியனை நாம் கிட்ட நெருங்கும் பொழுது அந்த சூரியன் நம்மளுடைய கிட்ட வந்தாக்க தன்னையே அழிக்கக்கூடியது, பொசுக்கக்கூடியது, எரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூரியனானவர் தன்னுடைய முழு சக்தியையும் ஒடுக்கி தன்னுடைய முழு சக்தியையும் சுருக்கி தன்னுடைய பக்தர்களுக்காக தன் லோகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஜீவ ஆத்மாவிற்காக தன்னுடைய சக்திகள் எல்லாம் சுருக்கி எப்படி இருந்தாக்க ஆற்றல் சக்தியாக வெளிப்படுகிறது. தன்னுடைய எந்த ஜீவனாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணனா அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியதற்காக சக்தியை கொடுக்கும். ஒரு புதிதாக ஒரு விதையிலிருந்து ஒரு தாவரம் வெளிப்படுகிறது. அப்படி அந்த முளைகுருத்தாக வரும்பொழுது அந்த முளைகுருத்தை அழிக்காமல் அதை வளர்ச்சி அடைய செய்யணும். இந்த முளைகுருத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்காக அந்த முளைகுருத்தை வளர்ச்சி அடைய செய்யணும். அதற்காக தேவையான தன்னுடைய ஆற்றலை அளிக்கிறோம். அந்த சூரியனானவர் கடுமையான ஆற்றலை வெளிப்படுத்தினாக்க அந்த தாவரம் அழிந்துடும். அந்த தாவரமானது முழுமையாக வளர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய சக்தியை சுருக்கி அந்த தாவரத்துக்கு எந்த அளவுக்கு சக்தியை கொடுத்தா அந்த தாவரம் வளருமோ அதற்கு தகுந்த சக்தி அளிப்பார். அதுபோல தான் அன்னை பராசக்தியானவள் எவ்வளோ மிகப்பெரிய ஆற்றலாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்காக ஒரு அன்னை போல தன்னுடைய குழந்தையை அரவணைக்கக்கூடியவளாக தன்னுடைய சக்திகளெல்லாம் உடுக்கி சுருக்கி தன்னுடைய குழந்தைக்கு தேவையாக இருக்கக்கூடிய சக்திகளை மற்றும் அளிப்பார். அதற்காக தான் உதிக்கின்ற சூரியனுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கின்றார். அப்போ இருளை அகற்றக்கூடிய சூரியன் போல தன்னுடைய அன்னை பராசக்தியானவள் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தமோகுணம் என்று சொல்லக்கூடிய இருளை அகற்றக்கூடியவள் அன்னை பராசக்தி என்று சொல்லும். அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை மகா லலிதா மகா பரமேஸ்வரி ஆனவள் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தமோகுணத்தை முழுமையாக அகற்றக்கூடியவள். அப்போ நான் என்ற மமதையை அழிக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. இருளை அகற்றி புத்துணர்ச்சியை தளிக்கக்கூடிய சூரியனை போல தன்னுடைய தமோகுணத்தை முழுமையாக அழித்து தன்னுடைய ஞானத்தை வெளிப்படக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஞானத்தினை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை உடையவள் அன்னை பராசக்தியா சொல். பராசக்தியானவள் அகிலம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரியானவள் 4 திருகரங்கள் உடையவள். அன்னை பராசக்தியானவள் 4 திருகரங்கள் உடையவளாக இருக்கின்றார். இப்படி 4 திருகரங்கள் உடைய ஒவ்வொரு திருகரங்களிலும் ஒவ்வொரு ஆயுதத்தை ஏந்தி இருக்கின்றார். அப்போ ஒவ்வொரு திருகரங்களும் ஆயுதங்களை ஏந்தி அந்த ஆயுதங்கள் எதற்காக பார்க்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகளை தண்டிப்பதற்கு அல்ல, தன் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்காக சொல்லும். அப்போ ஒவ்வொரு ஆயுதமும் எதற்காக? அப்ப என்னன்னாக்கா பாசம், அங்குசம், கரும்புவில், மலரம்புகள் சொல்லுவோம். அப்போ பாசம் தன்னுடைய இடது பின் கையில பாசம் என்ற அந்த கயிறை வச்சிருப்பாங்க. சரி, அந்த பாசம் என்ற கயிறு எதற்காகன்னு பார்க்கும் பொழுது